ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலைஸ் கிரியேஷன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வரமகாலட்சுமியோட வீட்டில் நம்ம பண்ண நோம்புக்கான ஒரு பூஜையை தான். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் தடவையாக பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் வரமகாலட்சுமி நோன்பு 2 வாரம் தள்ளி தான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த வாட்டி கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்பட்டது. அதனால் அம்மா தங்கச்சி வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன். ஸோ அதனால் அவங்களும் கொஞ்சம் எங்கேஜ்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைமிங்ஸை செட் பண்ணிவிட்டு நான் அந்த டேவில் தான் இன்றைக்கி நோன்பு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 3 மணிக்கு மேலே தேர்ஸ்டே வெளியே போய் தேவையாக இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ பூவாகட்டும், அப்புறம் வெத்தலை, மா இலை, வாழை இலை, வாழை மரம், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் தாம்பலத்துக்கு கொடுக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே வாங்கிட்டு ஒன்றா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த சாரி தான் நம்ம சாமிக்கு உடுத்த போகிறோம். அதுக்கடுத்து தாம்பலத்துக்கு கொடுக்கறதுக்காக ரவா லட்டு தான் செஞ்சோம். ஸோ முடிஞ்சதில் எவ்வளோ வேகமாக பலகாரம் பண்ண முடியுமோ அந்த ஒரு ஈஸியான பலகாரம் தான் இந்த வாட்டி செஞ்சோம். ஸோ தாம்பலத்துக்கு நான் என்னென்னலாம் பேக் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த கிளிப்பிங்கில் இருக்கும். ஸோ ஒரு குட்டி அழகான கிளிட்டர் பவுச்சில் பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், அப்புறம் காயின், பாக்கு, அதுக்கடுத்து ஒரு சாக்லேட், அரிசி அதெல்லாமே போட்டாச்சு. அப்புறம் ஒரு 4 செட்டு வளையல் இருக்கிற மாதிரி இந்த தடவை நான் கொடுத்துட்ருக்குறது இந்த பீட்டா தான், இந்த மனை தான். ஸோ இது அழகாக நம்ம பூஜை அறையில் குட்டி குட்டியான சாமியோட சிலைகள் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம், விளக்கு வச்சுக்கலாம். கூடவே ஒரு மெஹந்தி கோனு, அப்புறம் ரவா லட்டு, அப்புறம் ஒரு ப்ளவுஸ் பீஸ், இது தான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ராவாக வந்தாங்கன்னா இன்னும் சில பேக்கிங்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணி அப்புறம் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அதெல்லாமே வாங்கி வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வருஷம் கம்ப்ளீட்டாகவே எல்லாமே ஸ்லோவாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி காய்கறியும் அன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்ததால் ஃபஸ்ட் அதெல்லாமே எடுத்து வச்சிடலான்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு, அதுக்கடுத்து சாமிக்கு நம்ம கட்டக்கூடிய சாரியை ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுக்கலான்னு அதையும் மடித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து சாமிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தோரணம் எல்லாமே இந்த வருஷம் இந்த மா இலை மாதிரி இருக்கக்கூடிய தோரணமும், அப்புறம் இந்த ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய தோரணம், இது 2 தான் இந்த வாட்டி புதுசாக வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்பவே அந்த ஒயிட் பேக்ரவுண்டில் போடுறப்போ ரொம்ப அழகாக தெரிஞ்சது. அதுக்கடுத்து பேக்ரவுண்ட் எல்லாம் ஒன்றுனா செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தண்ணி குடிச்சு அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சிஸ்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூட. ஸோ அம்மா வேறு அவங்களுக்கு என்னென்ன பேக்கிங் எல்லாம் பண்ணி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நைட்டே இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சதால் நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த தடவை இந்த டேபிளுக்கு மேலே மறுபடியும் ஒரு குட்டியான ஸ்டூல் வச்சு அதுக்கும் ஒரு வெள்ளை கலர் துண்டில் கவர் பண்ணி அதுக்கு மேலே தான் நம்ம லக்ஷ்மியை உட்கார வைக்கலான்ற பிளான் இருக்குது. என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் கலசத்தில் என்னென்ன போடுவீங்கன்னு லாஸ்ட் இயரே கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் கிளிப்பிங் நான் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நம்ம வீட்டில் என்ன பழக்கம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பழக்கங்கள் பண்ணுவீங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி சொம்பில் பார்த்திங்கன்னா நல்லா பியூரான நம்ம கிரவுண்ட் வாட்டர் எடுத்துக்கணும். அதில் மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம், ஜவ்வாது பொடி, அதுக்கடுத்து ஏலக்காய், கிராம்பும் எடுத்திருக்கேன். நான் கூடவே ஒரு வெள்ளி காயின், அப்புறம் ஒரு கோல்டு, இது எல்லாமே சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தாமரை விதை, அப்புறம் இந்த குன்றுமணி, அதுக்கடுத்து இந்த சோழி, இது எல்லாமே லக்ஷ்மிக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ கலச சொம்புக்கு கீழே நான் நல்லா ஒரு டப்பா எடுத்து அதில் அரிசி போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா பேஸ் கொடுத்துருக்கேன். கனமாக இருந்துச்சுன்னா பாத்திரம் ஆடாது. அதுக்கடுத்து டேப்பெல்லாம் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு எல்லாமே நம்ம அதுவும் ஒரு கவரில் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நம்ம கலசம் வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த தட்டில் அரிசிக்கு மேலே வெத்தலையில் நம்ம இதெல்லாமே வச்சுக்கலாம். கூடவும் மஞ்சள் கிழங்கு வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் இருக்குது. அதனால் அதை தான் நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் வைக்கணும், அப்படி தான் வைக்கணுன்றது நான் எதுவும் சொல்ல வரல. உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான ஒரு பழக்கங்கள் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது பேசிக்காக பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ அதனால் அதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். அதுக்கடுத்து சாரியை பார்த்திங்கன்னா புடவையை நீட்டாக அழகாக நாங்கள் பிளான் பண்ண மாதிரி கட்டியாச்சு.
இந்த கிளிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஃப்ரைடே வந்து ஒரு 4 மணிக்கு மறுபடியும் எழுந்திரிச்சு. ஸோ நடுவில் வந்து ஒரு 2 ஹவர் தான் கேப் நாங்கள் தூங்கினது. ஸோ ஹஸ்பண்டோட ஹெல்ப் எடுத்து வெளியே தோரணம் எல்லாம் போட்டாச்சு. இந்த வாட்டி இந்த நெல்மணி தோரணம் வந்து என்னோடய சிஸ்டர் எனக்காக வாங்கி கொடுத்துருந்தா. ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு மேலே அந்த மாவிலை தோரணம் போட்டு பூவெல்லாம் போட்டோன்னே அவ்வளோ அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் வாசல் பார்க்கவே ரொம்பவே லட்சணமாக இருந்தது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கோலம் போடணும். ஸோ மேலே ஃபஸ்ட்டு பூவெல்லாம் போட்டாச்சு. இந்த கீழே வந்து கோலம் வந்து என்னால் அவ்வளோ உட்காந்து போட முடிஞ்சதோ அந்த அளவுக்கு தான் போட்டேன். ஸோ லக்ஷ்மி பாதத்தை ஃபஸ்ட்டு வந்து இந்த சிகப்பு கலர் பவுடரில் போட்டுட்டு அதுக்கடுத்து மஞ்சளில் வந்து பாதத்தை வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் காம்பினேஷன்ஸில் வந்து வச்சு எல்லாமே கோலத்தை வந்து போட்டு முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா பெல்லா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டடாக இருப்பாள். கொஞ்சம் நம்ம கேப் விட்டால் வெளியே வந்துடுவா. அதனால் அவளை கட்டி வச்சுட்டு தான் இந்த கோலம் போட்டேன். ஒரு பக்கம் கிச்சனில் வந்து அம்மா வந்து அவங்களோட வேலையை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க தான் கம்ப்ளீட்டாக வந்து கிச்சன் வேலையெல்லாம் பண்ணாங்க. நானும் என்னோடய சிஸ்டர் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வேணுமோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அம்மா வந்து கடகடன்னு கிச்சனில் நம்ம சொல்லி வச்சிருந்த மாதிரி மெனூஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் நடுவில் கொஞ்சம் போய் ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ கலசம் வைக்கிறப்ப நம்ம பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இந்த அலங்காரம் அப்புறம் வந்து நம்ம என்னென்னலாம் சாமிக்கு வைக்கணும் அதெல்லாம் வச்சு மறுபடியும் ஒரு தடவை பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு, அதுக்கடுத்து சுண்டல், அப்புறம் வந்து கொஞ்சமாக கோசம்பரி செஞ்சுருக்கோம். அப்புறம் வந்து ரசம், வாழைக்காய் பொரியல், ஒயிட் ரைஸ், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்தது அன்றைக்கி. அதுக்கடுத்து ஸ்வீட்டுன்னு பார்த்திங்கன்னா பாயசம் வந்து லேட்டாக தான் செஞ்சோம். அரிசி பாயசம் அதை நான் இதில் இன்க்ளூட் பண்ணல. அப்புறம் வந்து கொஞ்சம் வடை அப்புறம் வெஜிடபிள் பலவ். ஸோ இதுதான் இன்னையோட கம்ப்ளீட்டாக லன்ச் மெனு. ஸோ வரவங்களுக்கு கொடுக்க போகிறது. அப்புறம் உருளிலெல்லாம் பூவெல்லாம் போட்டு வெளியே கொஞ்சம் வச்சிடலாம். ஸோ ஈவினிங் ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு வந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை செட்டப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈவினிங் தான் தாம்பூலத்துக்கு கூப்பிட்ருக்குறது. ஸோ தாம்பூலத்துக்கு வரதுக்கு முன்னே நமக்கு என்னென்னலாம் ப்ரிப்ரேஷன்ஸ் வேணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். ஸோ இந்த தடவை வந்து பலகாரம் வந்து நான் சொன்ன மாதிரி ரவா லட்டு மட்டும்தான் செஞ்சேன். அதுக்கடுத்து கொஞ்சம் வந்து முறுக்கு வெளியே தான் வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து ஸ்வீட் பொங்கலும் செஞ்சுருந்தேன். அதையும் வந்து சாமிக்கிட்ட வச்சாச்சு. அதுக்கடுத்து பால் இதெல்லாமே செட்டப் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 1 hour நம்ம வந்து டைம் எடுத்து மதியம் ஒரு 1 to 1.5 hour அவ்வளோதான். கொஞ்சம் கேப் எடுத்து ரெஸ்ட் பண்ணி அதுக்கடுத்து ஈவினிங்க்கு தேவைப்படக்கூடிய ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சாமியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த தடவை வரமகாலட்சுமி அம்மனை வந்து வச்சுருந்தோம். அதுலேயும் அந்த பாட்டில் க்ரீன் பார்டர், அப்புறம் வந்து பேரட் க்ரீன். ஸோ ரொம்ப கிளி பச்சை இருக்கக்கூடிய அந்த சாரீ வந்து பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இது வந்து காட்டன் சில்க்கு தான். கீழே தட்டில் வந்து ஒரு பனாரசி சில்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரியும் நான் வச்சுருக்கேன். அவ்வளோ அழகாக லட்சணமாக அம்மன் வந்து உட்காந்தப்போ ரொம்பவே ஒரு மனசுக்கு நிறைவான பூஜைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் காமிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய பூவில் செஞ்ச மாலை தான். பின்னாடி போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் மாலை தான். இந்த தோரணம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஸ்டார்டிங் பண்ணுறப்போ வந்து இந்த சாமந்தி பூ வச்சுருந்தேன். பட் அது வந்து விழுந்துகிட்டே இருந்து மறுபடியும் வந்து இந்த மாவெளியை வந்து மேஷ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம வீட்டில் வந்து ஒரு குட்டி லக்ஷ்மி இருக்காங்க. ஸோ அதனால் அந்த லக்ஷ்மியை வந்து நீங்கள் லாஸ்ட் விலாகில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பூஜை அறையிலே வந்துட்டு அந்த குட்டி லக்ஷ்மிக்கு வந்து நான் அலங்காரம் பண்ணி நம்ம வச்சுருக்கக்கூடிய புடவையோட ப்ளவுஸ் பீஸ்லேயே வந்து அழகாக கலசம் வச்சு உள்ளேயும் வந்து நான் தாம்பூலம் வச்சுருக்கேன். ஸோ கோலம் எல்லாமே வந்து சிஸ்டர் தான் போட்டது. ரொம்பவே கலர்ஃபுல்லாக தாமரைப்பூ கோலம் அழகாக இருந்தது. அதுக்கடுத்து தாம்பூலத்துக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ பூஜைலாம் காலையிலே முடிஞ்சதால் நான் உங்களுக்கு அப்படியே கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வளையல், அதுக்கடுத்து வந்து தேங்காய், அப்புறம் வந்து இந்த ரவா லட்டு வந்து தனித்தனியாக ஒரு ஜிப்லாக் பவுச்சில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தாம்பூல பேக்கில் அப்படியே போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸ்ட்ரா வரவங்களுக்கும் இந்த ப்ளூ கலர் பேக்லேயே வந்து மறுபடியும் தாம்பூலமும் போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே போட்டு ரெடியாக வந்தோடனே கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக இந்த பேக்லேயும் போட்டு ரெடியாக வச்சாச்சு.
ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி மறுபடியும் விளக்கெல்லாமே ஏற்றி வத்தி கற்பூரம் சாம்பிராணி எல்லாமே காமிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தாம்பூலத்துக்கு வரவங்களுக்கு ரெடியாக தாம்பூலம் எல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான் பண்ணியிருக்கேன். அம்மா வந்து இந்த தடவை இந்த குங்கும சிமிழ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக மேலே வந்து மயில் வச்ச மாதிரி இந்த ஃபெஸ்டிவலுக்காக. ஸோ அதுலேயும் குங்குமம் வச்சு சாமிக்கிட்டே வச்சாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து எல்லாமே செட்டப்பாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இனிமேல் வந்தவங்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்குறது தான் பேலன்ஸ். ஒரு 6:30 அபோவ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தராக தாம்பூலம் வாங்குறதுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒருத்தருக்காக தாம்பூலமாக கொடுத்துட்டு அதுக்கடுத்து நானும் வந்து அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்தாச்சு. ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது. நம்மளுக்கு வந்து டைமே கிடைக்கல, அந்த அளவுக்கு பிஸியாக இருந்தது. இந்த வருஷத்துக்கான வரமகாலட்சுமி நோன்பு நான் இந்த மாதிரி தான் என்னோடய வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணிக்கோங்க. பாய் பாய், டேக் கேர்.